குளத்துக்குள்ள மீன் பிடிச்சதுல பார்ட் 2 பார்க்கலாமா? பிடிச்ச மீன் எல்லாமே மொத்தமா ஒரு சாக்குல கொண்டு போய் எங்க ஊர் வட்டக்கணத்துல கொண்டு போய் அதை எல்லாமே கட் பண்ணி நல்லா கிளீனா கழுவுறதுக்கு கொண்டு போயாச்சு. அங்க போயிட்டு ஆளுக்கு ஒரு வேலையா எடுத்து மலை மீனை எல்லாமே கழுவி எடுத்து நம்ம இதுல வந்து தேலி மீனை நம்ம வந்து எடுத்துட்டு வரல, ஃபுல்லா கெண்ட மீன் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கோம். தேலி மீன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது எதுக்குன்னு தெரியல, தெரிஞ்சவங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம அறியிற மீன் வந்து என்ன மீன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே கெண்ட மீன், அப்புறம் ஜிலேபி மீன், இது மட்டும் தான் நம்ம அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் பையன் ஒருத்தன் செல்லையும் செதுலையும் தட்டி தருவான், நான் வந்து மலை அறிஞ்சு போடுவேன். நம்ம கூட கிடந்து 1-2 பேர் ஃபன் பண்ணிட்டு இடந்தாலே அப்புறம் ஒரு வாட்டாவில தண்ணி எடுத்து மொத்தமா போட்டு அதை அலசி அப்புறம் அதுல இருக்க ஈரப்பதம்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து உதறி எடுத்து ஒரு கவர்ல போட்டு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாளி எடுத்து அதில் மசாலாவெல்லாம் தட்டி வச்சு நம்ம கழுவி வச்ச மீன் எல்லாமே உள்ளதுக்கு போட்டு நல்லா விரவி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் மக்கள். அப்புறம் சின்ன பசங்க எல்லாம் கூட்டு போய் விரவெல்லாம் பறக்கிட்டு வந்து மொத்தமா வச்சு எல்லா மீனையுமே பொரிச்சு எண்ணெயில எடுக்க போறோம். பொரிக்கிறதுக்கு பொரிக்கான் சட்டிலாம் கிடையாது, சாந்து சட்டி வச்சு தான் பொரிச்சோம். யாரும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அது நல்லா புது சட்டி தான் பார்த்துக்கோங்க. அதனால அதை ஆல்ரெடி நாங்கள் 5-6 டைம் அதை வந்து யூஸ் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்ததால அந்த சட்டியில வந்து நாங்கள் அப்படி பொரிச்சு அதை பொரிக்கான் சட்டியாவே ஆக்கி வச்சுக்கான். அப்புறம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீனெல்லாம் அள்ளி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து சுட நல்லா சாப்பிட்டாச்சு. உங்க ஊர்லயும் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிச்சு பொரிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள். மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.